தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அனைவரும் தலைவருடைய அனுமதியோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதியுடைய ஆணைப்படி இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். பயண திட்டம் சென்னை இருக்கின்ற 14 தொகுதியிலும் சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையிலும் 3 நாட்கள் 26ஆம் தேதியிலிருந்து துவங்கி அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டம் ஏறத்தாழ 9 மணி அளவில் அடுத்த நாள் அங்கே இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே நாளில் ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற செயல் வீரர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், பேரூராட்சி பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளருடைய ஒருங்கிணைப்போடு அந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. அந்தந்த ஏற்பாடுகளை மாவட்ட கழக செயலாளர்கள் அதை சீரோடும் சிறப்போடும் எந்தெந்த பகுதியில் ஏற்பாடு செய்கிறார்களோ அந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிறது. 2வது நாள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி. 3வது நாள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர். 4வது நாள் ஈரோடு, மேட்டுப்பாளையம், கோவை. 5வது நாள் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி. 6வது நாள் திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, ராமநாதபுரம். 7வது நாள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி. 8வது நாள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. 9வது நாள் அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர். 10வது நாள் புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். சோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சிட்டினா வார்டு செயலாளர்கள், நகரம், அதுக்கப்புறம் கிளை வரைக்கும் இருக்க நிர்வாகிகள் ஒரு இடத்துல அவங்களோட கலந்துரையாடி வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல பூத் கமிட்டிஸ் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டிஸ் ஒவ்வொரு பூத்திலையும் கிட்டத்தட்ட 12 பேர் கொண்ட குழுவா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது. அவங்களோட கலந்துரையாடி எஸ்ஐஆர் பணியுடைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனுடைய பணியில ரொம்ப தீவிரமா நம்மளோட டிவிகே ஒன்றிய செயலாளர்கள் முழுதா தன்னுடைய பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட சேர்ந்து அவங்களோட பொதுவாகவே மாவட்ட செயலாளர்களை நாங்க தலைமை கழகத்துக்கு கூப்பிடுவோம். ஒன்றியத்தையும் கிளை கழகத்தையும் அவங்களுக்கான பணி என்ன, வரக்கூடிய தேர்தலில் என்னென்ன பணி செய்யணும், தலைவருடைய பிரச்சாரம், அதுக்கப்புறம் வேட்பாளர்களுடைய பிரச்சாரம், இது எல்லாமே ஒரு 10 நாளுக்குள்ள எல்லா மாவட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல் இருக்கும். அதுக்கான பயணத்தை தலைவருடைய அனுமதியோட நம்ம துவங்குறோம். திருச்சியில அண்ணா சொன்ன மாதிரி வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குறோம். இதுதான் இதுக்கான பயண திட்டங்கள். கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் எப்படிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்திருக்காங்க? அதுக்கான பயண திட்டங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான இடமும் ரெடி பண்ணிட்டு இருக்கும். கூடிய விரைவில் காவல்துறை அனுமதியோட அதுக்கான பயண திட்டங்கள் கூடிய விரைவில் தொடங்கும். சில விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைக்கு ஏற்ப இடங்கள் வேண்டும். இடங்களை முதல் தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் காவல்துறை அனுமதி வேணும். காவல்துறை கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் வேண்டி இருக்கு. அதை எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். வெற்றி என்பது ஒரு இலக்கை நோக்கி, மக்கள் செல்வாக்கை நோக்கி, பணமே கொடுக்காமல் மக்கள் கொடுக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி தான். நீங்க அதை பத்தி தலைவர்
அதுக்கான கூட்டணியா இருக்கட்டும், தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறது கூடிய விரைவில் பொதுக்குழு நடக்கும். தலைவர் வந்து அதில் அனௌன்ஸ் பண்ணுவார்.